தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் மருத்துவமனைகள் அவசர எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் வெப்பம் உச்சமடைந்திருக்கின்றது. 80 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று 40 பாகை செல்சியஸ் வரை பிரான்சில் வெப்பநிலை செல்லும் என எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. பிரான்சை தாக்கிய வெப்ப அலைகளால் நாட்டுக்கு 10 முதல் 15 பில்லியன் வரை இழப்பு ஏற்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சர் அறிவித்துள்ளார். பிரான்சில் நீர்வளம் தற்பொழுது கேள்விக்குறியாகியுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக. லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் நீடித்து வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக மருத்துவமனைகள் தொடர்ந்து எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அதிக வெப்பநிலை காரணமாக குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள், நீண்டகால உடல் நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் மற்றும் தனியாக வசித்து வருபவர்கள் அதிக ஆபத்தில் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். வெப்பம் அதிகரிக்கும் நேரங்களில் அவசியமற்ற பயணங்களையும் கடுமையான உடல் உழைப்பையும் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றது. தொடர்ந்து தண்ணீர் அருந்தி உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்படுகின்றது.
மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கு ஏற்படும் கூடுதல் அழுத்தத்தை சமாளிக்க பணியாளர்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வெப்ப அலை என்பது வெறுமனே அசௌகரியங்கள் அல்ல, அது உடல் நலத்திற்கு ஆபத்தான நிலையாக மாறக்கூடும் என்பதே சுகாதார அதிகாரிகளின் முக்கிய எச்சரிக்கையாக அமைந்திருக்கின்றது. பிரான்சில் கடும் வெப்ப அலை இந்த ஆண்டில் 5வது வெப்ப அலையை நாடு எதிர்நோக்கியுள்ளது. பிரான்சில் தற்பொழுது 80 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் பிரான்சின் சில பகுதிகளில் வெப்பநிலை அதிகபட்சமாக 40 பாகை செல்சியஸ் வரை செல்லும் என அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. 40 மாவட்டங்களாக இருந்த எச்சரிக்கை நிலை தற்பொழுது 80 மாவட்டங்களாக வியாழக்கிழமை அன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களிலும் வெப்பம் அதிகமாக நிலவுவதால் உடலுக்கு கிடைப்பது ஓய்வு இல்லை என அறிவிக்கப்படுகின்றது. ஆகவே உடலுக்கு ஓய்வு கிடைப்பது சிரமமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், உடல்நல பிரச்சினை உள்ளவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளதாகவும் அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது. செம்மஞ்சள் எச்சரிக்கை என்பது கடுமையான வெப்பத்தால் உடல் நலத்திற்கும் அன்றாட நடவடிக்கைகளுக்கும் குறிப்பிடத்தக்க ஆபத்து இருக்கக்கூடிய நிலையை எடுத்து விளக்குகின்றது. பிரான்சை அண்மைய மாதங்களில் தாக்கியுள்ள தொடர் கடும் வெப்ப அலைகள் நாட்டுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 முதல் 15 பில்லியன் வரை இழப்பை ஏற்படுத்துகிறது என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் மோனிக் பாபு தெரிவித்துள்ளார். பிரான்சின் தேசிய புள்ளிவிவர நிறுவனமான அன்சியின் மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. மேலும் வெப்ப அலை இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஒப்பீட்டளவில் 2022ஆம் ஆண்டின் வறட்சி பிரான்சுக்கு சுமார் 5.6 பில்லியன் நேரடி மற்றும் மறைமுக இழப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டின் வெப்ப அலைகள் நீண்ட காலமாகவும் அதிக தீவிரத்துடனும் நீடித்து வருகின்றன. இதன் விளைவாக கடுமையான வெப்பநிலை, பரவலான காட்டுத்தீ, விவசாய உற்பத்தியில் வீழ்ச்சி, நீடிக்கும் வறட்சி, நீர் பற்றாக்குறை, மின்சாரம் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளுக்கும் அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. பொது சுகாதாரத்தில் அதிகரிக்கும் பாதிப்புகள் தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையான பொருளாதார இழப்பை நாடு எதிர்நோக்கி இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 40,000க்கும் மேற்பட்டோர் தண்ணீர் தட்டுப்பாட்டில் உள்ளார்கள். நாட்டில் தொடர்ந்து நிலவும் வறட்சி காரணமாக 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் நீர் விநியோக கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் மோனிக் பாபு தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த கோடையில் ஐரோப்பாவை தாக்கியுள்ள வரலாறு காணாத வெப்பமும் வறட்சியும் மின்சாரம், கடல், நதி போக்குவரத்து, விவசாயம், பொது சுகாதாரம் போன்ற துறைகளில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதாக பொருளாதார நிபுணர்களும் ஆய்வாளர்களும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். 2022 வறட்சி என்பது நாட்டிற்கு 5.6 பில்லியன் யூரோ இழப்பை ஏற்படுத்தியிருந்தது. 2026 வெப்ப அலை 10 முதல் 15 பில்லியன் வரை இழப்பை ஏற்படுத்தலாம் என கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் பாதிப்பு 2022ஆம் ஆண்டை விட 2 அல்லது 3 மடங்கு அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். கார்தினோ, காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷப்பல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்வர்ஸ் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 09563375803. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் நீடித்து வரும் வறட்சி மற்றும் கடுமையான வெப்ப அலை காரணமாக நாட்டின் நீர்வளத்திற்கு பெரும் அழுத்தம் அதிகரித்திருக்கின்றது. நீண்ட காலமாக போதிய மழை பொழிவு இல்லாததால் நிலத்தடி நீர்மட்டம், ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்வளம் பாதிப்படைந்துள்ளது. இதனால் விவசாயம், தொழில்துறை, பொதுமக்களின் நீர் பயன்பாட்டில் கட்டுப்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. பிரான்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் 2026 வறட்சி வழிகாட்டியும் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் குடிநீர், பொது சுகாதாரம், பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. நீரை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்க வேண்டிய நிலை அரசுக்கு ஏற்பட்டுள்ளதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நீர்வள நிலைமை தொடர்பாக தேசிய அளவிலான ஆய்வு கூட்டத்தையும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் நடத்தியிருக்கின்றது. குறிப்பாக குளங்கள், நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறைவது, ஆறுகளில் நீரோட்டம் குறைவது, நிலத்தடி நீர் மீள் நிரப்புவதில் தாமதம் போன்றவை எதிர்காலத்திலும் நீர் பற்றாக்குறை நீடிக்கக்கூடும் என்ற கவலையை ஏற்படுத்த உள்ளது. வெப்பம் மாத்திரமல்ல, பிரான்ஸ் தற்பொழுது தண்ணீருக்கும் போராட வேண்டிய நிலையை எதிர்கொள்கின்றது. பிரான்சின் அணுமின் நிலையங்களில் 57 அணு உலைகளில் 13 உலைகள் பாதிப்படைந்துள்ளன. இதனால் நாட்டின் மொத்த அணு மின் உற்பத்தி திறனில் 20% அதிகமானது தற்காலிகமாக கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சாதனை அளவிலான பற்றாக்குறையாகும். பிரான்ஸ் தனது மின்சாரத்தின் சுமார் 70% அணுமின் சக்தியில் இருந்து பெறுகின்றது. இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள கடுமையான வெப்ப அலைகள், வறட்சி, ஆறுகளில் நீர்மட்டம் குறைதல், அதிகமான கடல் வெப்பநிலை, பெருமளவில் தோன்றியிருக்கும் சொறி மீன்கள், ஜெலி ஃபிஷ் ஆகியவை அணுமின் நிலையங்களின் செயல்பாட்டை பாதித்துள்ளன. வடக்கு பிரான்சில் ஆங்கில கால்வாய்க்கு அருகிலுள்ள கிராவலின் அணுமின் நிலையத்திற்குள் பெருமளவு சொறி மீன்கள் கடல் நீருடன் சென்றுள்ளன. அணு உலைகளை குளிர்விப்பதற்காக கடல் நீர் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த நீரை உள்ளே இழுக்கும் அமைப்புகளில் உள்ள வடிகட்டிகளில் சொறி மீன்களில் அதிகமாக சிக்கிக் கொண்டதால் நீரின் ஓட்டம் பாதிப்படைந்துள்ளது. இதனால் கிரெவ்லினின் 3 அணு உலைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. மற்றொரு உலையின் உற்பத்தியும் குறைக்கப்பட்டுள்ளது. ODF கூறியபடி இந்த நடவடிக்கை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாகும். பொதுமக்களுக்கோ சுற்றுச்சூழலுக்கோ அணு கதிர்வீச்சு அபாயம் ஏற்படவில்லை. கடல் வெப்பநிலை அதிகரிப்பு, காலநிலை மாற்றம், கடல் உயிரியல் சமநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற காரணிகளால் சில பகுதிகளில் சொறிமீன் கூட்டங்கள் அதிகரிக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் ஏற்கனவே எச்சரித்திருந்தனர். இதனால்
கடல் நீரை குளிரூட்டலுக்கு பயன்படுத்தும் கடலோர அணுமின் நிலையங்களுக்கு புதிய சவால் உருவாகி இருக்கிறது. பிரான்சின் அணுமின் நிலையங்களுக்கு இந்த ஆண்டு வெப்பமும் வறட்சியும் மாத்திரமல்ல, கடலில் பெருகிய சொறிமீன்களும் புதிய தடையாக மாறியிருக்கின்றன. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் காட்டுத்தீ அபாயம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. பிரான்சில் நீடிக்கும் கடும் வெப்பம், வறட்சி மற்றும் மண்ணிலும் தாவரங்களிலும் குறைந்த ஈரப்பதம் காரணமாக காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் தொடர்ந்து அதிகமாக உள்ளது. குறிப்பாக தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் தீப்பரவலுக்கான சூழல் அதிகமாக நீடிக்கின்றது. ஆகஸ்ட் 12 நிலவரப்படி சில பகுதிகளில் அபாயம் தற்காலிகமாக குறைந்திருந்தாலும் வெப்ப அலை நீடிப்பதால் ஆபத்து முற்றிலும் நீங்கவில்லை என கூறப்படுகின்றது. ஈவ்லின் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 11, 12 தேதிகளில் காட்டுத்தீ அபாயம் செம்மஞ்சள் எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. பிரான்ஸ் அதிகாரிகளின் தகவலின்படி 10 காட்டுத்தீகளில் சுமார் 9 காட்டுத்தீக்கள் மனித நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை என கூறப்பட்டுள்ளது. எனவே சிகரெட் துண்டுகளை வீசுதல், காட்டு பகுதிகளில் தீ மூட்டுதல், பாபிக்யூ உள்ளிட்ட சிறிய கவனக்குறைவுகள் கூட பெரிய காட்டுத்தீயை ஏற்படுத்தக்கூடும். வறட்சி, வெப்ப அலை, காய்ந்த தாவரங்கள், காற்று காட்டுத்தீக்கான மிக ஆபத்தான சூழல்கள் என கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு காட்டுத்தீயின் தீவிரம் குறித்து பிரான்ஸ் செனட் ஆய்வு மேற்கொள்ளும் அளவுக்கு நிலைமை கவலைக்குரியதாக மாறியிருக்கின்றது. பிரான்சில் செயல்பட்டு வரும் EasyJet விமான நிறுவனத்தின் கேபின் பணியாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுகின்றனர். ஆகஸ்ட் 15, 16 தேதிகளில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக SNPCFO தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. பணியிட சூழல் மற்றும் வேலை நிபந்தனைகளை மேம்படுத்த கோரி இந்த வேலை நிறுத்தம் நடத்தப்படுவதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. பல தொழிற்சங்கங்களும் நிறுவனமும் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் இதுவரை உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை. தொழிற்சங்கத்தின் கூற்றுப்படி கடந்த பல மாதங்களாக விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கைகளுக்கு நிறுவனம் போதிய பதில் அளிக்காததே வேலை நிறுத்தத்திற்கான காரணம் என கூறப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்திருக்கும் EasyJet நிறுவனம் பணியாளர்களின் கோரிக்கைகளை சமாளிக்கும் வகையில் ஒரு புதிய முன்மொழிவை வழங்கியிருப்பதாகவும், செப்டம்பரில் மேலும் பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டுள்ளதால் வேலை நிறுத்தத்தை கைவிடுமாறு தொழிற்சங்கங்களை கேட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வேலை நிறுத்தத்தால் விமானங்கள் ரத்து செய்யப்படவோ அல்லது தாமதம் ஏற்படவோ வாய்ப்புகள் இல்லை. பயணிகளுக்கு இலவசமாக வேறு விமானத்திற்கு மாற்றுதல் அல்லது பயணத்தை திருப்பிக் கொடுத்தல் போன்ற விருப்பங்களை EasyJet வழங்கும் என
தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் லண்டன் பங்குச் சந்தையில் பட்டியல் இடப்பட்டுள்ள நிலவரங்களின்படி ஈசிஜெட் நிறுவனத்தை அப்போலோ முதலீட்டு நிதி நிறுவனம் சுமார் 5.70 பில்லியன் மதிப்பில் வாங்கும் நடவடிக்கை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்.